நமக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுக்கு நம்மக்கிட்ட போதிய நேரம் கிடைக்காத காரணத்தால் ஆன்லைனில் புக் பண்ணி வாங்குறோம். ஆன்லைன் வர்த்தகம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிராமப்புறங்களிலும் அதிக அளவில் பரவிடுச்சு. கடந்த தீபாவளியில் மட்டும் 19,000 கோடி அளவுக்கு ஆன்லைன் சேல்ஸ் வந்து நடந்திருக்கு. இது வந்து போன வருஷத்தை விட 45% அதிகம்னு சொல்கிறாங்க. ஆன்லைன் வர்த்தகத்தில் விற்கப்படும் பொருட்களின் ஒரு சில முறைகேடுகளை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உத்தரப்பிரதேச போலீசாருடன் ஒரு செய்தி நிறுவனம் இணைந்து நடத்திய சர்வேயில் ஆன்லைன் பொருட்களில் 60% போலி என தெரிய வந்திருக்கு. சில சமயம் ஆர்டர் பண்ண பொருட்களுக்கு மாறாக மணல், செருப்பு, ஜல்லி போன்ற பொருட்கள் வந்து டெலிவரி ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆன்லைன் சேல்ஸ் மூலமாக விற்கப்படுற பொருட்களில் ஃபேமஸான நிறுவனங்கள் பேரில் போலியான பொருட்கள் விற்பதும் தெரிய வந்திருக்கு. கடந்த அக்டோபர் 5-6 தேதிகளில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மருந்து ஆய்வாளர்கள் டெஸ்ட் நடத்துனாங்க. இந்திய மருந்து கட்டுப்பாட்டு மையம் நடத்திய இந்த சோதனையில் லைசன்ஸ் இல்லாமல் தயாரிக்கப்பட்ட உள்நாட்டு ப்ராடக்ட்ஸும் ரெஜிஸ்டர் சர்டிஃபிகேட் இல்லாத இறக்குமதி பொருட்களும் இன்டர்நெட்டில் விற்பனை செய்யப்படுவது தெரிய வந்தது. மேலும் தரச்சான்றளிக்கும் BIS நிறுவனத்தால் ஏற்கப்படாத மூலப்பொருட்களின் சேர்க்கையால் தயாரிக்கப்பட்ட பொருட்களும் விற்பனைக்கு வைக்கப்பட்டது தெரிய வந்தது. மேலும் சர்க்கிள் என்ற இணையதளம் நடத்திய ஒரு சர்வேயில் 5 பொருளில் ஒரு பொருள் வந்து போலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் வர்த்தகத்தில் உள்ள போலியான நிறுவனங்களை கண்டறியறதுக்காக சர்க்கிள் அப்படிங்கிற ஒரு இணையதளம் 30,000 வாடிக்கையாளர்கிட்ட ஒரு சர்வே நடத்தினாங்க. இந்த சர்வேயோட ரிசல்ட் வந்து ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு. இந்த ரிசல்ட்டை பல அதிர்ச்சியூட்டும் தகவல்களை உள்ளடக்கியதாக இருந்தது. இந்த சர்வேயோட முடிவில் கடந்த 6 மாதங்களில் ஆன்லைன் மூலமாக ஃபேக்கான பொருட்கள் தங்களிடம் விற்கப்பட்டுள்ளதாக 20% வாடிக்கையாளர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. மேலும் எந்த ஆன்லைன் நிறுவனங்கள் அதிக அளவில் போலியான பொருட்களை விற்பனை செய்கின்றன என்ற கேள்விக்கு ஸ்னாப்டீல் என்று 37% பேரும், ஃப்ளிப்கார்ட் என்று 22% பேரும், பேடிஎம் மால் என்று 21% பேரும் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் 20% அமேசான் என்றும் கூறியிருக்காங்க. மேலும் ஸ்போர்ட்ஸ் அசசரிஸில் 60%, ட்ரெஸ்ஸிங் செக்ஷனில் 40% போலிகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பர்ஃப்யூம், மேக்கப் கிட்ஸ், ஸ்போர்ட்ஸ் அசசரிஸ் போன்ற பொருட்கள் போலியான பொருட்கள் என ஒரு ஆய்வறிக்கையில் தெரிய வந்துள்ளது. இப்படி உரிய உரிமம் இல்லாமலும் தவறான மூலப்பொருட்கள் கொண்டும் உற்பத்தி செய்யப்படும் தரமற்ற போலியான பொருட்களை விற்பனை செய்வதும் விநியோகம் செய்வதும் ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் 1940 படி தண்டனைக்குரிய குற்றம் என இந்திய மருந்து கட்டுப்பாட்டு மையத்தால் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இதுகுறித்து இந்திய மருந்து கட்டுப்பாட்டு மையத்தின் உயரதிகாரியான ஈஸ்வர ரெட்டி என்பவர் இது போன்ற போலியான பொருட்களை டெலிட் செய்ய வேண்டும் என்று இ-காமர்ஸ் நிறுவனங்களுக்கு சொல்லியிருக்கிறார். நீங்கள் ஆர்டர் செய்த பொருளும் உங்களுக்கு டெலிவரி செய்யப்பட்ட பொருளும் வேறு என்றாலோ அல்லது தரம் குறைவானது என்றாலோ நீங்கள் எந்த வெப்சைட்டில் அந்த பொருளை வாங்குறீங்களோ அந்த வெப்சைட்டோட கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு எப்படி இன்ஃபார்ம் பண்ணணும்னா, நீங்கள் எந்த பொருளை ஆர்டர் பண்ணீங்களோ அந்த பொருள் பற்றிய முழு விவரத்தையும், நீங்கள் அந்த பொருளை எந்த வகையில் பர்ச்சேஸ் பண்ணீங்க என்பதை பற்றிய முழு விவரத்தையும், அதாவது டிரான்சாக்ஷன் ஐடி, பேமெண்ட் ஐடி, இமெயில் ஐடி கன்ஃபர்மேஷன் போன்றவற்றையும் கொடுக்கணும். அப்படி நீங்கள் சரியான இன்ஃபர்மேஷன் கொடுத்தா அவங்க ஆக்ஷன் எடுக்கலைன்னா கன்சியூமர் கோர்ட் லாயரோட ஆலோசனை பண்ணி நீங்கள் வாங்கிய ஃபேக் ப்ராடக்ட் பற்றி அந்த வெப்சைட்டுக்கு லீகலாக ஒரு நோட்டீஸ் ஒன்று அனுப்புங்க. அப்படி நீங்கள் கன்சியூமர் கோர்ட் மூலமாக லீகலாக நோட்டீஸ் அனுப்பியும் உங்களுக்கு சரியான ரிப்ளை பண்ணலன்னா கன்சியூமர் கோர்ட்டில் நீங்கள் வாங்கின ஃபேக் ப்ராடக்ட் பற்றி கன்சியூமர் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி காம்பன்சேஷன் கிளைம் பண்ணலாம். நீங்கள் வாங்கிய பொருள் ஃபேமஸான கம்பெனி ஸ்டிக்கர் ஒட்டி போலியான பொருட்களாக இருந்தால் காப்பிரைட் லாயர்ஸ் மூலமாக காப்பிரைட் ஆக்ட் 1957 ஃபைல் பண்ணலாம். இன்டர்நெட்டில் இருக்கிற போலியான பொருட்களை பற்றி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்காக தான் நான் இந்த வீடியோவை மேக் பண்ணேன். இந்த வீடியோ பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்லைனில் அதிகமாக பொருட்களை வாங்க உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.